ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இப்போ 6 மணி ஆக போகுது. பசங்க 6:30 மணிக்கு டியூஷன் கிளம்பணும். அதனால் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் ஹஸ்பண்டும் வெளியே கிளம்புறோம். சின்னவன் படுத்துட்டு எனக்கு கடையில் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். வாங்குவேன், வீட்டில் இருக்கிறது சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுட்டு ஹஸ்பண்டும் நானும் கிளம்புனோம். தினமும் கடையில் ஏதாவது கேட்டால் அதைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். இது நம்ம கடைக்கு பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? இது பக்கத்துலேயே இருக்க காலேஜுங்க, ரெஜினல் காலேஜ்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் 4-5 காலேஜ் ஊருக்குள்ளே இருக்குது. ஆனால் வெளியே இந்த காலேஜ் தான் இருக்குது. ஹஸ்பண்ட் இந்த டேபிள் தான் வாங்கிட்டு வந்தார். இந்த டேபிள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதோட ரேட் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது செகண்ட் ஹேண்ட் டேபிள் தான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் இந்த டேபிள் 6000 சில்லரை சொல்கிறாங்க, 7000 ரூபாய் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இது பலங்காலேருந்து ஹஸ்பண்ட் காலையில் வண்டியில் கிளம்பிட்டார். அங்கே போய் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்திருந்தார். இது மொத்தமாக சேர்த்து 3000 ரூபாய் இந்த டேபிள் மட்டும். அதுக்கு காசு எக்ஸ்ட்ரா வண்டி சார்ஜ் எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு ப்ளஸ் விறகு ஒரு குவிண்டால் போல் விறகு. இந்த ஃபேன் இங்கே மாட்டியிருக்கோம். இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணணும். அந்த பக்கம் ஹாஸ்டல் பசங்கள்லாம் இருக்காங்க, அதை க்ளோஸ் பண்ணணும். இந்த விறகு தாங்க. ஆக்சுவலாக இது 900 ரூபாய்க்குள்ளே 800 ரூபாயா 900 ரூபாவை சொன்னாங்க. நான் என்னங்க இவ்வளோ ரேட்டா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், விறகு ஒரு குவிண்டல் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார். என்னங்க இது அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறமா சரி கேஸ் வரதுக்கு லேட் ஆச்சுன்னா நம்ம அடுப்பில் கூட சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். டேபிள் ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் டேமேஜ் இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனால் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, வரவே இல்லை. இந்த பூட்டு வேறு சரியாக வேலை செய்யலை. எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நம்மளுக்கு ஓகே அப்படின்னு நினச்சேன். ஹஸ்பண்ட் இது எழுதி காமிச்சார். கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது புதுசாக பண்ணாங்களாமா. கீழே இருக்கிறது அது ஓப்பன் பண்ண முடியல, எந்த பக்கம் திரும்பினாலும். சரி, அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க அப்படின்ட்டேன். இந்த பக்கம் இன்னும் ஒரு டேபிள் இருக்குது. அதாவது இந்த ட்ரா, அது ட்ரா சரியா இல்லையா? அதை சரி பண்ணணும்னா 800 ரூபா கொடுத்தா எல்லாத்தையும் மறுபடியும் ரெடி பண்ணேன்னா என் ஹஸ்பண்ட் எல்லாம் வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு சொன்னேன் ஃபோன் பண்ணும்போது. அதுக்கப்புறம் இது மேலே ஏதோ கம்ப்யூட்டர் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணாங்க போல். அதனால் மேலே இந்த லேமினேஷன் பண்ண மாதிரி ஏதாவது டிசைனாக ஒரு கவர் நீட்டாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வேணால் ஒன்று வாங்கி இது மேலே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். ஹஸ்பண்ட் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டார். பிடிச்சிருக்குங்க. அப்புறமா ஏதாவது டேமேஜாக இருக்கா அந்த மாதிரி தோணுதா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கு. ஜஸ்ட்டு நம்ம மேலே ஒரு கவர் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். லைட்டு கனெக்ஷன்லாம் கொடுத்த அப்புறமா கடை இப்படி தான் தெரியும். கீழே இன்னும் கொஞ்சம் கழுவணும். கலெக்ட் பண்ணதுனால அது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த போர்டெலாம் இப்படி தான் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அதுலேயுமே அந்த ஃப்ளக் சரியாக செட் ஆகலை. அதனால் இன்னொரு ஃப்ளக் வாங்கிட்டு அதில் போடணும். இங்கேருந்து கடைக்குள்ளே இப்படி வந்தோம்னா 2 டேபிள் போட்டு ஒரு 8 சேர் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த டைனிங் டேபிள் வரும் இல்லையா பிளாஸ்டிக்கில், அது 2 போட்டுட்டு அதில் உட்காரத்துக்கு ஒரு 4 டேபிள் சேர் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னார். 3 பேர் சேர்ந்து தான் தூக்கணும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். நானும் சரின்னு சொல்லிட்டு சொன்னது. அதுக்கப்புறமா விறகு ஓகேவா இந்த விறகு அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலாக கோயிலாக தான் யூஸ் பண்ணணுமா? கோயிலான்னா அந்த கல் மாதிரி இருக்குமாமே, அடுப்புக்கறி கல் அதெல்லாம் போட்டு தான் இந்த அடுப்பு சமைக்கிற மாதிரி இருக்குமா. ஹஸ்பண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு வந்தார். அப்படி சமைக்கணும் அப்படின்னா எனக்கு அது அந்தளவுக்கு தெரியாது. அப்படின்றதுனால நான் என்ன சொன்னேன்னா, செங்கல் கல் மாதிரி வச்சுட்டு நான் உள்ளேயே அடுப்பு மாதிரி கூட செஞ்சுப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் இந்த மாதிரி விறகு நீளமாக விறகு வாங்கிட்டு வந்துட்டார். கேஸ் நம்ம இன்னும் அவங்க கொடுக்கல, இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக வீட்டில் இருக்க கேஸே காலியாக போகுது. 3500 ரூபா சொல்லியிருக்காங்க. ஒரு கேஸ் ஃபில் பண்ணி அப்படியே எக்ஸ்ட்ராவாக பிளாக்கில் கொடுக்குறதுக்கு 3500 ரூபா சொன்னாங்க. ஆக்சுவலாக புக்கில் போட்டு வாங்கினா தான் 3500 ரூபாவா. நாங்கள் புவனேஸ்வர் போய் ஃபஸ்ட் டைம் அப்போ புவனேஸ்வரில் அந்த ஓப்பன் பண்ணதுனால 4 வருஷம் 5 வருஷம் ஆகிடுச்சு. அதனால் அது பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் அங்கே வேறு போய் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இருக்கிற பிரச்சனை இல்லை, இது வேறையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக சென்னையில் இருந்துட்டோம் அப்படின்றதுனால இங்கே எந்த வேலையுமே ஒழுங்காக பண்ணலை. ஏன்னா ஹஸ்பண்ட் எப்போவுமே வெளியிலேயே இருக்கிறாரு அப்படின்னு தான் மோஸ்ட்லி வீட்டுக்கு வர அந்த டைமில் ஏதாச்சும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் வரதே 1 மந்த்து தான் வருவார். உடனே மறுபடியும் லீவ் கொஞ்சம் நல்லா ஜாலியாக ஊர் சுற்றிட்டு மறுபடியும் நாங்கள் கிளம்பிடுவோம்.
எங்கே எந்த வேலையை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கண்டுக்கல. சரி இதெல்லாம் பார்த்துக்கலாம்னு நினச்சிட்டு இப்போ வந்து எல்லாம் பிரச்சனையாச்சு. ஆக்சுவலாக நேற்று அப்லோட் பண்ண வீடியோவில் ஆக்சிடென்டலாக நான் வந்து பேனரை காமிச்சிட்டேன். அதில் நம்பர் இருந்தது. அதனால் வந்து நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் காமிக்கல. ஆக்சுவலாக வந்து நல்ல விதமாக பேசுகிறவங்க பரவாயில்ல. ஆனால் வந்து ஏதாவது கொஞ்சம் வேறு மாதிரி பேசணும்னு பண்ணாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால தான் நான் வந்து நம்பர் ஆக்சுவலாக காட்டல இந்த வீடியோவில். அது வந்து எனக்கு தெரியாது. ஒரு நண்பர் தான் எனக்கு சொன்னார். ஆக்சுவலாக வந்து அவங்க நல்ல விஷயமாக தான் சொன்னாங்க. நான் வந்து நன்றி சொன்னேன். அதுக்கப்புறம் நம்பரும் சொல்ல வேணாம்னு சொன்னேன். ஆக்சுவலாக அந்த போர்டில் இருக்க நம்பர் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் நம்பரு. என்னோடய ஆதாரில் வாங்கினது அந்த ஹஸ்பண்ட் வந்து யூஸ் பண்ணுறாரு. அவரோட ஆதாரில் வாங்கினது நான் யூஸ் பண்ணுறேன். 2 பேருமே எப்போவுமே இந்த ஃபோன் அந்த ஃபோன் மாற்றி தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து அந்த நம்பர் வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹஸ்பண்ட் நம்பர் தான் வந்து கடையோட நம்பரில் போட்டிருக்கோம். அதனால் வந்து அந்த நம்பர் நேற்று அந்த வீடியோவில் இருந்ததுனால தான் அந்த வீடியோவே வந்து நான் ப்ரைவேட் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலாக வியூஸ் வந்து ஓரளவுக்கு போயிட்டு இருந்தது 1600 கிட்ட. ஆனாலும் வந்து அதை ப்ரைவேட் பண்ணிட்டேன். நம்பர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்ல விதமாக பேசினா பரவாயில்ல. அப்புறம் யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு ஏதாவது பேசினாங்கன்னா கஷ்டமாயிடும். ஆக்சுவலாக நிறைய ஸ்டார்டிங்கில் லைவ் பண்ணும்போதெல்லாம் எவ்வளோ பேர் வந்து பிளாக் பண்ணி என்கிட்ட கண்டினியூவாக பேசுகிற நண்பர்களெல்லாம் திடீர்னு ஹைட் பண்ணி விட்டுட்டாங்க. நிறைய பேர் பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதனால் கொஞ்சம் வந்து பயமாயிடுச்சு. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் நம்பர்ஸ்லாம் கொடுக்கறதில்ல. மற்றபடி எவ்வளோ நண்பர்கள் என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. அவங்கக்கிட்டலாம் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு நினச்சாலுமே எனக்கு ஒரு பயம். என்னென்னா நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட பேசணுன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து தப்பாக பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்பர் கொடுக்குறீங்க, அப்புறம் எங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எப்படின்னா, ஃபஸ்ட் டைம் லைவில் வரும்போது ஹைடில் வந்து என்கிட்ட நல்லா பேசுகிற நண்பர்கள்லாம் இந்த ஸ்பேனர் கொடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு இந்த ஸ்பேனர்னால் என்னென்னா அந்த லைவ் வந்த புதுசில் தெரியாதனால நான் கொடுத்துட்டேன். அவங்க வந்து என்கிட்ட ரெகுலராக லைவில் வந்து பேசுகிற எல்லா நண்பர்களோட ஐடியை வந்து அப்படியே ஹைட் பண்ணிட்டாங்க. ஹைட் பண்ணிவிட்டு எல்லா மெசேஜும் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறமா தான் நான் வந்து செக் பண்ணி பார்த்தா அதில் வந்து போட்டிருந்தாங்க. அது மாதிரி இன்னொரு ஐடியிலேருந்து என்னோடய நண்பர்கள் வந்து லைவில் வரவங்க வேறு ஐடியிலேருந்து வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஹைட் பண்ணுறாங்க, யாருன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா லைவ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வெளியில் போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் வந்து அச்சோ இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து கொஞ்சம் உஷாராகவே நம்பர்லாம் காமிக்காமல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அதோட என்கிட்ட பேசுகிறாங்க எல்லாருமே வந்து என்கிட்ட லைவில் பேசுவாங்க. வீடியோஸில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, எவ்வளவோ சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் எனக்கு நம்பர்லாம் கொடுத்துட்டு அது வந்து கொஞ்சம் ஒரு சிலரை மட்டும் நம்ம பர்டிகுலராக அவங்கக்கிட்ட பேசினா அது நல்லா இருக்காது. எல்லோரும் நம்ம ஒரே மாதிரி வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து வீடியோஸ்லேயும் ப்ளஸ் வந்து லைவில் மட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பரும் கொடுக்கல. இது அப்புறமா அங்கேருந்து வீட்டில் கிளம்பும் போது வழியில் வந்து இந்த மாதிரி டிஜே எல்லாம் போட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ஊர் ஞாபகம் தான் வந்தது. ஆக்சுவலாக இது என்னென்னா, பிராமின்ஸ் அவங்க வந்து சின்ன பசங்களுக்கு வந்து கல்யாணத்தை அவ்வளோ ரொம்ப சின்சியராக பெருசாக பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஊருக்குள்ளே வந்து டிஜே எல்லாம் வச்சு பிரத்தோகரம் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. சின்ன வயசுலேயே பண்ணிடுவாங்க. அது பண்ணிட்டாங்கன்னா கல்யாண டைமில் வந்து மோஸ்ட்லி அந்தளவுக்கு வந்து செலவு பண்ண மாட்டாங்க. அது பண்ணுவாங்க. அதுவே வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக காசு செலவு பண்ணி பண்ணுவாங்க. அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல். இது வந்து பிராமின்ஸ் வீட்டில் பண்ணுவாங்க மோஸ்ட்லி ஒடிஷாவில். பிரத்தோகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து சரி இந்த பக்கம் திரும்பிட்டு இட்லி குண்டா வந்து நான் நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே வந்து கிளம்பிட்டோம். இட்லி குண்டா வந்து அந்த கடை ஏற்கனவே நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எத்தனை தடவை போயிட்டு வந்தோம், கடை சாத்தியே வச்சுருந்தாங்க. சரின்னு வந்து நான் இந்த பக்கம் ஹஸ்பண்ட் கிட்டே நான் சொல்லியிருந்தேன், அந்த வண்டியில் வந்து டிஜேயில் அந்த கலர் பேப்பர்ஸ்லாம் போட்டு பின்னாடி வந்து அடிச்சு விட்டாங்க. நான் வந்து சொன்னேன் ஹஸ்பண்ட் கிட்டே, ஏங்க இந்த மாதிரி அடிக்கிறாங்க, ரோட் சைடில் வண்டியெல்லாம் எல்லோரும் ஓட்டிகிட்ருக்காங்க, இருட்டில் கண்ணுலலாம் பட்டா டேமேஜ் ஆகிடாதா, ஆக்சிடென்ட் ஏதாவது ஆகிடப்போகுது, என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா உள்ள வந்தால் இன்றைக்கி தான் இந்த கடை எப்படியோ திறந்துருக்காங்க. நேற்று எத்தனை தடவை வந்து போனோம். அப்புறமா வந்துட்டு இந்த கடைக்கு உள்ளே போனால் அவங்க வந்து இட்லி பாத்திரம் வந்து கேட்டோம். நிறைய வந்து பெரிய குடோன் மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக இட்லி பாத்திரம் மட்டும் அவங்கக்கிட்ட இல்லையா, 100 அதுக்கப்புறம் 150 இதெல்லாம் வந்து ஆர்டர் போட்டு தான் வாங்கணுமா. 80 இட்லி அப்படின்றது இருக்கும், ஆனால் அது ரொம்ப மெலிசாக இருக்கும் அப்படின்னு அவங்களே வந்து சொன்னாங்க. அது வந்து இப்போ கூட இல்லையா, அதுவுமே ஸ்டாக்கு வெளியூருக்கு வந்து பார்சல் பண்ணி விட்டுட்டாங்களாம். ஹஸ்பண்ட் வந்து கேட்டார், இந்த மாதிரி நாங்கள் நேற்று வந்திருந்தோம், கடை க்ளோஸாக இருந்தது அப்படின்னா. இல்லையே, கடை எப்பவுமே க்ளோஸாக இருக்காது அப்படின்னாங்க. ஆக்சுவலாக இந்த கடையில் ரோட் சைடில் இருக்கிற கடை அது ஓப்பனில் இருக்கும், இது வந்து அடிக்கடி க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எந்த மாதிரி வேணும், நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கால் பண்ணி கேட்டுட்டு சொன்னாங்க,
ஆக்சுவலாக வந்து நல்ல கனமாக இருக்கும். மகாராஜா குவாலிட்டியில் வரும். 17,000 வரும் 150 இட்லி அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, நல்ல ஹெவியாக இருக்கும். ரெஜினல் காலேஜில் கூட ஹாஸ்டலில் யூஸ் பண்ணுறாங்க. 17,000 16,000 என்னமோ சொன்னாங்க. அப்ராக்சிமேட்டாக சொன்னாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இல்லையா இப்போதைக்கு ஸ்டாக்கு. நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, வியாபாரம் பண்ணுறீங்க, அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து 17க்குள்ளே 15க்கு மேலே வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஹஸ்பண்ட் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து பாத்திரத்தை பார்ப்போம், பாத்திரம்னாலே நமக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் பாத்திரத்தை எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த பக்கம் கரண்டி இதெல்லாம் வச்சுருந்தாங்க, பெரிய பெரிய டாப்லாம். அதெல்லாம் என்ன ரேட் வரும் அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலாக சாதா பிரியாணி, வெஜ் பிரியாணி வந்து செய்கிறோம் ஒரு 2 மாதம் கழிச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக வாங்கணும் இல்லையா, அதனால் ரேட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். பேசிட்டு வந்தோம். அவங்க வந்து சண்டேக்குள்ளே ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்டதுக்கு நான் பார்க்குறேன், நைட்டு ஒரு 8 மணிக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னா அவங்கக்கிட்ட நம்பர் கொடுத்துட்டு அங்கேருந்து வந்தோம். சரி பசங்களுக்கு ஏதாவது ஸ்வீட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். ஆக்சுவலாக அன்றைக்கி நான் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஒன்று காமிச்சேன் இல்லைங்களா, அங்கேயே சென்னா சில்லி 12 ரூபாங்க. இந்த கடையிலுமே 12 ரூபாவா. ஆக்சுவலாக இது வந்து ஒடிஷா ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ்னு நிமாப்படாவில் இருக்குது. இங்கேயுமே 12 ரூபா சொன்னாங்க. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அப்புறமா சென்னா கஜா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது வந்து எவ்வளோன்னு கேட்டதுக்கு 1 7 ரூபான்னு சொன்னாங்க. 1/4 கிலோ 70 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஊரில் வந்து 250 ரூபா 1 கிலோ. இங்கே வந்து கொஞ்சம் தான் இருக்குது ரேட் எக்ஸ்ட்ரா, ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சரி வாங்கிக்கலாம். ஒரு 1/4 கிலோ வந்து பசங்க வந்து சாப்பிடுவாங்க. ரொம்ப நாள் ஆச்சு பசங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல ரொம்ப மோஸ்ட்லி. அதனால் வந்து சரி கொஞ்சமாக ரசகுல்லா வேணால் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து சென்னா கஜா வாங்கினேன். சென்னா கஜா வந்து கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்கும். ரசகுல்லா வந்து தண்ணியில் போட்டு எடுத்த மாதிரி, அதாவது அந்த சீரா தண்ணியிலேருந்து அப்படியே எடுத்து சீரா தண்ணியோடு கொடுப்பாங்க. சென்னா கஜான்றது அப்படியே ட்ரையாக இருக்கும் ஸ்வீட்டு, அதை வந்து அப்படியே கொடுப்பாங்க. இதுதான் சென்னா கஜான்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கினேன். 70 ரூபா சொன்னாங்க. ரேட் வந்து கரெக்டாக இருந்தது. ஆனால் சென்னா சில்லி வந்து 12 ரூபா. ஏன்னா அந்த கடையிலேயே 12 ரூபா தான், அவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டில். இவங்களும் 12 ரூபான்னு வச்சுருந்தாங்க. ஒரு வேளை யாருக்கு தெரியும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் போல். ஆனால் நான் வாங்கலை. ரேட்டை கேட்டு அப்படியே வந்து ஜர்க் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா வந்து வெளியில் வந்துட்டு பசங்களுக்கு வந்து லஸ்ஸி வந்து ரொம்ப நாளாக பெரிய பையன் கேட்டுகிட்டே இருந்தான். அதனால் வந்து ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, சரி பசங்களுக்கு ஒன்று உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு அப்படின்னு சொன்னார். 2 பேருக்கு ஒன்று நீ ஒன்று வாங்கிக்க அப்படின்னு சொன்னார். ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு வேண்டான்னு சொன்னார். நானும் சரி எவ்வளோண்ணா ரேட்டு கேட்டால், இங்கே இருக்க ரேட்டை பாருங்களேன், அப்படியே பயமாயிடும் எவ்வளோ ரேட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி. நான் வந்து இருக்கிறதுலையே 50 ரூபா லஸ்ஸி, மகாலட்சுமி லஸ்ஸி அது கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக வந்து மகாலட்சுமி லஸ்ஸி வந்து 50 ரூபா. அது வந்து நல்லா, ஆனால் செம்ம டேஸ்ட்டு, ஒர்த்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கே நிமாப்படையில், கொஞ்சம் ஃபேமஸ்னு சொல்லி. சரின்னு சொன்னேன். ஆனால் அங்கே கஸ்டமர்ஸ் வந்து நல்லா வந்து மரியாதை கொடுத்து பேசுகிறாங்க. ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது கடை. ஆனால் சரியான பெரிய கடைங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறேன்னு தெரியாமல் தான் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஷையாக இருக்கும் எல்லோரும் முன்னாடியே வீடியோ எடுக்கிறதுக்கு. அப்படின்னால கேமராவை மறைச்சி வச்ச மாதிரி எடுத்தேன். இதுதான் அந்த கடை. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய கடை. வெளியிலலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த டேபிள் சேர்லாம் போட்டு அப்படியே வச்சுருப்பாங்க. நல்லா பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மகாலட்சுமி லஸ்ஸி கடைன்னு சொல்லி ஒடிசாவில் இதை நிமாப்படா ஏரியாவில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் சேர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும் கடை. நல்லாயிருக்கும்னு சொன்னார் ஹஸ்பண்ட். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி வீட்டுக்கு வந்த அப்புறமா ஸ்வீட்ஸ் இருக்குது. பசங்களும் அம்மாவும் சாப்பிட்டுப்பாங்க, ஹஸ்பண்டும். நான் வந்து லஸ்ஸி ஒன்று குடிச்சிடலாம், ஒன்று பசங்களுக்கு வாங்கிக்கலாம், 2 பேருக்கு பாதி பாதி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 லஸ்ஸி வாங்கினேன். வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் வந்து மேஸ்திரி ஆளுங்கள்லாம் வீட்டு எதிரில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஹவுஸ் ஓனர் வந்து அந்த எதிரில் வந்து ஆக்சுவலாக ஸ்கூட்டி வந்து அப்படியே உரசிக்கிட்டே வருது. அவங்க பையனுமே வந்தால் வீட்டுக்குள்ளே வந்து வண்டி வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இவங்க தினமும் வேலை செய்ய வந்தாங்க. சேலரி வந்து ரொம்ப அதிகமாக வாங்குவாங்க. ஆனால் என்னென்னா வேலையே செய்ய மாட்டாங்க, உட்காந்துக்கிட்டே இருப்பாங்களாம். அதனால் ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணாங்க, கான்ட்ராக்டில் கொடுத்துட்டாங்க. கான்ட்ராக்ட்லனால இருட்டாகிற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா முன்னாடி பார்த்து வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பக்கம் குச்சி அந்த இரும்புலாம் ராட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து அந்த டக்காரி எல்லாம் இருக்கு இல்லையா, அதை தூக்கி உரமாக போட்டுட்டு நீ பார்த்து வா அப்படின்னு சொன்னார். நானும் சரின்னு சொன்னேன். அப்புறமா சரி பசங்க வந்து டியூஷன்லேருந்து 8:30 மணிக்கு வருவாங்க. மறுபடியும் வந்து நம்ம உள்ளே வரும்போது வண்டி எடுத்து வச்சுக்கலாம், இப்போ வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வண்டி வெளியே வச்சுட்டு வந்துட்டார். இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டோம்.
வீட்டுக்கு வந்தால் அம்மா வந்து கார சட்னி செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இட்லி. ஆனால் இட்லி வந்து நல்லா நான் வந்து கிளம்பும் போதே பசங்களுக்கு ஸ்நாக்ஸும் இட்லி ஒரு ஈடும் ஊற்றி வச்சேன். ஒரு வேளை தேவைப்பட்டால் பசங்களுக்கு பசிச்சா இட்லியும் கார சட்னியும் நீ செஞ்சுட்டு கொடுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வரும்போது வந்து நாளைக்கு சாம்பார் வைக்கலான்னு முருங்கைக்காவும் பூசணிக்காவும் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இதாங்க அந்த லஸ்ஸி. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். பாருங்கள், ஐஸ்கிரீம் கூட போட்டிருக்காங்க. வழங்கால வந்து ஒரு லஸ்ஸி 25 ரூபா. இன்னொரு கடையில் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து 40 ரூபா. இங்கே 50 ரூபாய்க்கு இந்த லஸ்ஸி ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொன்று வந்து பசங்களுக்கு வச்சுட்டேன். இதை ஃபுல்லாக நான் தான் குடிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நான் குடிக்கிறேன். அம்மாவுக்கு கொஞ்சம் கிளாஸில் ஊற்றி கொடுக்குறேன்னு கேட்டேன். அம்மா வந்து வேணான்ட்டாங்க. அதனால் வந்து நானே எல்லாத்தையும் குடிச்சிட்டேன். தயிர் வந்து வேணான்னு சொன்னாங்க அம்மா. சரி நான் குடித்தேன். ஆனால் 50 ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க, நல்லாயிருக்கு. அவ்வளோதான். லஸ்ஸி வந்து செம்ம டேஸ்ட்டு. இதாங்க இன்றைக்கி ஃபுல் வந்து ஈவினிங் விலாகு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.